இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் அன்பை தந்தீ, கிருபையால் என்னை நடத்தி வந்தீ. அனைத்திலும் அன்பை தந்தீ. பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதி. இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் பார்த்து, இஸ்ரவேலே அமர்ந்திருந்து கேள். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அமர்ந்திருந்து கேட்க வேண்டும். இன்றைக்கு உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. கல்வி வேகமாக போய்கொண்டிருக்கிறது. மருத்துவம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. வியாபாரம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்னேற்றப் பணிகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மனிதன் ஜெபிப்பதற்கோ, ஒரு மனிதன் சொல்வதை கேட்பதற்கோ, பொறுமை காத்து நடப்பதற்கோ நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆதி பெற்றோர்களை நாம் கவனிப்போம் என்றால், அங்கே அவர்கள் கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மக்களாக இல்லாதபடி தங்களை மறைத்து கொண்டார்கள். காரணம் என்ன? தேவனாகிய கடவுள் இஸ்ரவேல் சொல்வதை நீ அமர்ந்திருந்து கேள் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தினாலே பாவத்திலே விழுந்து அந்த பாவக்கனியை அவர்கள் உண்ணுவதற்கு சூழ்நிலை அழைத்து சென்றது. அதனால் கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கேட்பதற்கு அவர்களுக்கு தகுதியற்றவர்களாக காணப்பட்டார்கள். 2 மனிதர்கள் ஆலயத்துக்கு ஜெபிக்கும்படி போனார்கள். ஒருவன் வெளியிலே அமர்ந்திருந்து தேவ சத்தத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்படியாக ஆவலோடு காத்திருந்தான். ஒருவனோ பெருமையோடும் வேகத்தோடும் விவேகம் இல்லாதவனாக முன்பாக போய் பிறரை குறை கூறி கடவுளுடைய சாபத்துக்கு ஆளாகின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இங்கே இஸ்ரவேலின் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேலை நீ அமர்ந்திருந்து கேள் என்று சொல்கிறார். அமர்ந்திருந்து கேள். பொறுமை என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் கெத்செமனேயிலே பொறுமையோடு காத்திருந்தார். அவர் பொறுமையோடு காத்திருந்ததினால தான் அவருக்கு எதிராக சோதிக்க வந்த சாத்தானை அவரால் விரட்டி அடிக்க முடிந்தது. அவர் 40 நாட்கள் ஜெபத்திலே பொறுமையாக, இன்றைக்கி நாம் ஒரு நேரம் ஜெபித்து விட்டால் கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் பொறாமைப்பட்டு கொள்கிறோம், நொந்து கொள்கிறோம். ஆனால் அமர்ந்திருந்து கேட்க வேண்டும். யோபு என்ற பக்தனை பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாக கடவுள் யோபுவை பார்த்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் என்று சொன்னபோது, பிசாசினிடத்தில் அவன் உயிரை மட்டும் நீ தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, மற்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், அவன் உயிரை மட்டும் வாங்காதே என்று சொன்னார். ஆனால் அவன் பொறுமையோடு அந்த தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுள் என்னென்ன சோதிக்கிறாரோ அத்தனையும் அமர்ந்திருந்து பொறுமையோடு மனைவி இழந்தான், மக்களை இழந்தான், சொத்துக்களை இழந்தான். ஆனால் பொறுமையோடு அமர்ந்திருந்து கடவுள் என்ன சொல்லுகிறார்? 42ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்கிறார், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், நான் பின்பு பொன்னாக விளங்குவேன். 100 வயதை தாண்டிவிட்ட ஆபிரகாம்
உடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது குழந்தை இல்லையே. திருமணம் என்பது குழந்தை செல்வத்தினால் நிறைக்கப்படுகிற உருவாக்கப்படுகிற ஆசீர்வாதம். அந்த குழந்தை இல்லை என்ற அந்த வேதனை அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆனால் இடையிலே அந்த சாராள் என்ன செய்கின்றால், தன்னுடைய கணவனை வேலைக்காரியோடு சேர்ந்து நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள் என்று. ஆனால் ஆபிரகாமோ பொறுமையோடு கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக நமக்கு செய்து கொடுப்பார். ஆகவே தான் அநேக நேரங்களில் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். இன்றைக்கும் கூட விசுவாச போராட்டம், ஜெப போராட்டம், ஆவிக்குரிய ஜீவியத்தின் பிசாசை எதிர்க்கின்ற போராட்டம், எது நம்மை தாக்கினாலும், புயலோ வெள்ளமோ கஷ்டமோ கவலையோ தாக்கினாலும் பொறுமையோடு அமர்ந்திருந்து தேவனே உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாம் கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை முற்றிலுமாக விடுவிக்கின்றவராக இருக்கிறார். செபிக்கலாம். நேசமுள்ள எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக இஸ்ரவேல் மக்களிடத்தில் நீ சொன்ன அந்த வார்த்தை, இஸ்ரவேலே அமர்ந்திருந்து கேள் என்று சொல்லி, ஆண்டவரே இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, அநேக நேரங்களில் நீர் உம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு அமர்ந்திருந்து மக்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்தீர். இன்றைக்கு உலக சைகை மொழி, அதாவது வாய் பேசாதவர்கள் பேசக்கூடிய அந்த சைகை மொழியை கண்டுபிடித்த ஒரு நாள் 2018க்கு முன்பாக அதனுடைய வளர்ச்சி அதிகமாக மாறியது. செய்திகளை வாசிப்பதற்கு அந்த சைகை மொழி. அதுபோல் ஆண்டவருக்குள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் கடவுளை நாங்கள் பொறுமையோடு உம்மையே நம்பி உம்முடைய ஜீவியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன்.